Hello friends, welcome to Chef Gayathri's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம Subscribe பட்டனை கிளிக் பண்ணிருங்க. நம்மளோட ரெகுலரா பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ் லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம். ஓகே, இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ஏன்னா இப்போ நிறையா ஸ்கூல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு ரெசிபி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும். அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு லெமன் ரைஸோ, ஒரு தயிர் சாதம், ஒரு தேங்காய் சாதம், ஒரு புளி சாதம், ஒரு மாங்காய் சாதம்னு சொல்லிட்டு மார்னிங் டைமில் டக்குன்னு ஒரு ரைஸை மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க பொட்டேட்டோவோட. அந்த மாதிரி ஒரு ரெசிபியை நான் ரெகுலர் ரைஸில் பண்ண போகிறது இல்லைங்க, பாஸ்மதி ரைஸ் வச்சு பண்ண போகிறேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு நம்ம நார்மலாக ஸ்கூலுக்கு அனுப்புகிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா கொடுக்குற சாப்பாடை வச்சுட்டு வந்துடுவாங்க. ஆனால் நீங்கள் பாஸ்மதி ரைஸில் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ஒரு வாரத்தில் ஒரு நாளோ இல்லை 2 நாளோ சூப்பராக இருக்குங்க. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ரெசிபிக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் பாஸ்மதி ரைஸ் குக் பண்ணி வச்சுருக்கேன். அதுலேயே பார்த்தீங்கன்னா சால்ட் அண்ட் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கு. எதுக்கு பார்த்தீங்கன்னா அப்போ தான் இந்த ரைஸ் நல்லா உதிரியாக வரும். ஓகே, வாங்க இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேங்க. எனக்கு நார்மலாகவே நல்லெண்ணெய் போட்டு சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நம்ம வெரைட்டி ரைஸோ இல்லை குழந்தைங்களுக்கு செய்கிறப்போ நல்லெண்ணெய் உடம்புக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அதனால் நான் நல்லெண்ணெய் போட்டுக்கிறேன். இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு நல்லெண்ணெய் வேணாம், எனக்கு ரெகுலர் ஆயில் வேணும்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ எண்ணெய் கொஞ்சம் சூடாகிடட்டும். ஃபஸ்ட்டு நான் கடுகு எடுத்திருக்கேன். கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் ஜீரகம் எடுத்திருக்கேன். ஜீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன். கடலைப்பருப்பு 1/4 டீஸ்பூன். உங்களுக்கு சில பேருக்கு நிறைய கடலைப்பருப்பு சேர்த்துக்க பிடிக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நிறைய ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் கொஞ்சம் தான் போடுறேன். உளுந்து 1/4 டீஸ்பூன். ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பவுமே நீங்கள் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போடுறப்போ அந்த கடுகு பொரியணும். பொரியாமல் பண்ணிங்கன்னா கசப்பு அதிகமாக தெரியும். நான் நிறைய தடவை எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் நீட்டு மிளகா எடுத்திருக்கேன். உங்களுக்கு பச்சை மிளகா வேணும்னா பச்சை மிளகா சேர்த்துக்கலாம், இல்லை குண்டு மிளகா வேணும்னா கூட நீங்கள் குண்டு மிளகா சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு கட்டுறப்போ நீங்கள் அந்த உள்ளே இருக்கிற சீட்ஸ் எடுத்துகிட்டு பண்ணுங்கள். நான் இது சீடோடு பண்ணுறேன். இது லைட்டாக வதங்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் இஞ்சி நீட்ட பீசஸாக போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு சின்னதாக நீங்கள் நறுக்கிக்கிட்டிங்கன்னா அந்த எண்ணெயோட பொரிஞ்சிரும். அப்போ குழந்தைங்க அதே மாதிரி அப்படியே ஃபுல்லாக கூட போட்டு சாப்பிட்றலாம். சில குழந்தைங்களுக்கு இஞ்சி பிடிக்கும், போட்டு அவங்க சாப்பிட்ருவாங்க கண்டிப்பாக. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். எதுக்குன்னா நம்ம இஞ்சி போட்டிருக்கோம்ல, ஸோ நம்ம உப்பு ஆட் பண்ணுறப்போ அந்த இஞ்சியில் அந்த உப்போட ஃப்ளேவர் இறங்கும். நம்ம சும்மா கூட எடுத்து அதை சாப்பிட்லாம். இப்போ அடுத்த இன்க்ரீடியன்ட் நான் தேங்காய் போடுறேன். இது துருவின தேங்காய். ஸோ இது நான் 1 கப் எடுத்திருக்கேன். இந்த ரைஸ் பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி நான் பண்ணுறது 2 பேர் சாப்பிட்ற மாதிரி. நீங்கள் தேங்காய் சாதம் பண்ணுறப்போ நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு அந்த தேங்காய் சாதத்தை நீங்கள் வதக்குறீங்களோ உங்களுக்கு சீக்கிரம் கெட்டு போகாது. நீங்கள் நார்மலாக கம்மியாக வதக்குனீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சீக்கிரம் மத்தியானத்துக்குள்ளே அந்த சாதம் கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுலேயும் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எப்போவுமே நம்ம தேங்காய் சாதம் சாப்பிட்றப்போ அந்த தேங்காய்லேயும் கொஞ்சம் உப்பு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சாதத்துலேயும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். உங்களுக்கு அசியூம் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது தேவையான அளவு உப்பை நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு சிட்டிக்கு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் என்ன தாளிக்கிறீங்களோ அந்த டைமில் கூட ஆட் பண்ணிக்கலாம், உங்களோட இஷ்டம். ஓகே, இப்போ நல்லா தேங்காய் வறுத்தாச்சு. இப்போ நம்ம இதில் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாஸ்மதி ரைஸ் குக் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் சால்ட் போட்டு இதை நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். பாஸ்மதி ரைஸ் உடைக்காமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம மிக்ஸ் பண்ணுறப்போ ஈஸியாக உடஞ்சிரும். ஸோ கவனமாக இருங்க. இதில் கொஞ்சம் கொத்தமல்லி கிள்ளி போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிங்க, செம்ம ஈஸி, இது கஷ்டமே கிடையாது. ஓகே, இப்போ தேங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் முந்திரி வறுத்து வச்சுருக்கேன், அந்த முந்திரி எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன்.
ஸோ நீங்கள் முன்னாடியே ஆட் பண்ணிக்கிறீங்க, தாளிக்கிறப்ப கூட நீங்கள் கேஷ்யூநட் ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டினா கடைசியாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கேஷ்யூநட்டை இதில் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நான் தேவையான அளவு இப்போ சால்ட் போட்டுட்டு நான் வந்து செக் பண்ணிவிட்டு இறக்கிடுறேன். சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குங்க, செம்ம டேஸ்ட். நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். சொல்லுங்க. நோ, நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். பண்ண போகிறேன். ஓகே, ஐம் கோயிங் டு டேஸ்ட். சரி, ஓகே, சாப்பிட்டு முடிங்க. எப்படி இருக்கு சொல்லுங்க. ஆஹா, சான்ஸ் இல்லைங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இதுக்கு கொஞ்சம் உருளைக்கிழங்கு பொரியல் இல்லாட்டினா அப்பளம் வேறு மாதிரி இருக்குது. யூ லைக் இட்? Yummy? You like it really? சரி, ஓகே. நம்ம வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் Chef Gayathri's Kitchen. See you on the next video. Bye.